மெசேஜ் வந்து யார் பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி தேவன் பிளஸ் பண்ணுறார். ஸோ ஹீ இஸ் பிளஸ்ஸிங். பட் வாட் டு டூ, வாட் ஷுட் வி டூ, தட்ஸ் வாட் ஜஸ்ட் வி ஹாவ் டு எக்ஸ்பெக்ட். அண்டு அதுக்கு கீழே நம்ம பார்க்கக்கூடிய வசனத்தெல்லாம் பார்த்தோன்னா, இது வந்து தேவன் பிளஸ் பண்ணுறாரு. நம்ம எப்போ இதை செய்கிறோமோ இதெல்லாம் தேவன் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பிளஸ்ஸிங்கில் கீழே கொண்டு வைத்திருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் யாரா பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வேதம் என்று அடையாளப்படுத்தக்கூடியது இது. அதே இதில் நம்ம 4வது வசனத்தை துன்மார்க்கன் என்று தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ அதுக்கு மேலுள்ள காரியங்களை தேவன் நீதிமான்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அவங்கள கொண்டு வர்றார். அப்போ நீதிமான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு திங்க் தட் ஐ எம் நான் ஒரு நீதிமான்கிற ஒரு ஸ்தானத்தை அவங்க யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீதிமானாக இருக்கக்கூடிய தேவன் எப்படி என்னை அடையாளப்படுத்துகிறாரு, இந்த காரியத்தை என்ன செய்யும்படி அழைக்கிறார். அதை எப்படி சொல்கிறது தேவன், ரோமரில் ஒரு வசனத்தை தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. ரோமர் 6வது அதிகாரத்தில் தேவன் நம்மளை சொல்லுது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையிலே இருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்த தேவனுக்கு. ஸோ நம்ம எப்போ அந்த நீதிமான்கிற அந்தஸ்தனம் அடைகிறோமோ தேவன் அது ஒரு உபதேச சட்டத்துக்கு தேவன் நம்மளை அடையாளப்படுத்துகிறார். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம மேலுள்ள வசனங்கள் எல்லாம் தேவன் நம்மளை நீதிமான்கிற ஸ்தானத்துக்கு. அப்போ நீதிமான் நான் நீதிமான், அவருக்குள் மறுபடியும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசம் எனக்குள் இருந்தால் நான் நீதிமானாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் செய்ய முடியாது தேவனை சொல்லுறேன். அப்போ நான் அதை செய்யும் பொழுது கீழே பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு நான் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குது. எப்படி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்போ கர்த்தருடைய வேதம் எது, கர்த்தன் எதை தேவனுடைய வேதமாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. சங்கீதம் 19:7 நம்ம தியானிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, அப்போ தேவன் சொல்லக்கூடிய அந்த வேதம் எது, அந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, எதை உயிர்ப்பிக்க, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கீழே உள்ள பிளஸிங்ஸ் அது இஸ் டெல்லிங். அப்போ அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியனா, அப்போ ஆத்துமா எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்குது, ஒரு ஜீவன் இல்லாத ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அடையாளப்படும். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தின்படி நம்ம பார்க்கக்கூடிய தேவன் அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள் அதே அதிகாரத்தில். அப்போ கடைசி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பழத்தை தின்ற உடனே தேவன் சொல்ல, உங்களுக்கு எனது நிர்வாணிகள் என்று உங்களுக்கு அறிவித்தவன் யார். அப்போ எப்போ அந்த தன்மைக்கு நம்ம மாறணுமோ, ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம இருந்தனா, இப்போ அந்த உபதேச சட்டத்துக்கு தேவன் என்னை தேவனுடைய உபதேச சட்டத்திற்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். தேவன் சொல்லக்கூடிய அந்த கர்த்தருடைய வேதம், அதாவது என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஜீவ வார்த்தைகள் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்படிங்கிறது. அப்போ அந்த வேதத்தில் நான் எப்பொழுது இந்த இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஒரு வசனத்தின்படி நீதிமொழி 6:23 அந்த வசனத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், நீதிமொழி 6 தேவன் அந்த வசனத்தை எப்படி நீதிமொழி 6:23 கட்டளை, வேதமே வெளிச்சம். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது, வேதமே வெளிச்சம். அப்போ வேதமே வெளிச்சம் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஜீவ வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ எதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த வேதம், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஜீவ வார்த்தையின் மேல், அந்த ஜீவ வார்த்தை பற்றி இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் யாரும் பாக்கியவான். தட்ஸ் வாட் ஹி இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். அண்ட் அந்த அதிகாரத்தில் மேலுள்ளது நீதிமான அடையாளப்படுத்துகிறாரு,
கீழுள்ளது அடுத்த கடைசி பாகத்தில் நம்ம வரக்கூடிய இதில் சங்கீதத்தில் 1வது அதிகாரத்தை துன்மார்க்கனை பற்றி தேவனுடைய. அப்போ நான் நீதிமான், நான் அவருக்குள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்தானம் எனக்குள்ள, நான் ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கும்னா நான் எதை தியானமாக இருப்பேன்னா இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது தேவன் எனக்கு அதுக்கு அடுத்த கீழே ஆசீர்வாதங்களை எனக்கு தேவன் எனக்கு பிளஸ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் ஐ வாண்ட் தட் பிளெஸ்ஸிங், வாட் ஷுட் ஐ டூ? ஐ ஹாவ் டு டூ தட் ஒன். This is what he is just telling in that. So glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.